பீகாரில் இந்த ஆண்டு இறுதியில் நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலில் தான் போட்டியிட உள்ளதாக லோக் சனசக்தி தலைவரும் மத்திய அமைச்சருமான சிராக் பாஸ்வான் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக போஜ்பூர் மாவட்டத்தில் உள்ள ஆராவில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பேரணியில் கலந்து கொண்ட சிராக் பாஸ்வான் பேசுகையில், பீகாரில் இந்த ஆண்டு இறுதியில் நடக்கவிருக்கும் சட்டப்பேரவை தேர்தலில் பீகார் மக்களுக்காக நான் போட்டியிடுவேன். மறைந்த எனது தந்தை ராம்விலாஸ் பாஸ்வானின் கனவுகளை நான் நிறைவேற்றுவேன். பீகாரி முதலில் என்ற அவரது தொலைநோக்கு பார்வையை நோக்கி நான் பணியாற்றுவேன் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். நான் எந்த தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்பதை பீகார் மக்களே முடிவு செய்வார்கள். முதல்வராக வேண்டும் என்ற எண்ணம் இல்லாததால் பொது தொகுதியில் போட்டியிட முடிவு செய்துள்ளேன். நான் எப்போதும் மாநிலத்தின் நலனுக்காகவும் அதன் மக்களுக்காகவும் அரசியல் முடிவுகளை எடுப்பேன். எனது பங்கேற்பு எனது கட்சியின் வெற்றி விகிதத்தை மேம்படுத்தும். இது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வலு சேர்க்கும் என தெரிவித்துள்ளார். பீகார் இந்தியாவின் குற்றங்களுக்கான தலைநகராக மாறிவிட்டது என்ற ராகுல் காந்தியின் கருத்துக்கு பதிலளித்த சிராக் பாஸ்வான், பீகாரில் காங்கிரஸ் மற்றும் ராஷ்டிரிய ஜனதா தளம் ஆட்சியில்தான் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து இருந்தது. பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் முதல்வர் நிதிஷ்குமார் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு மாநிலத்தை வளர்ச்சி பாதைக்கு மாற்றி உள்ளது என தெரிவித்தார். 2005ஆம் ஆண்டு ராம்விலாஸ் பாஸ்வான் லாலுவை அரசியல் மேடையில் சிக்க வைத்து ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்தார். இப்போது 2025ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலுக்கு பீகாரில் இன்னொரு பாஸ்வான், அவரது மகன் சிராக் பாஸ்வான் களத்தில் இறங்குகிறார். அந்த அப்பா மகன் அரசியல் ஒற்றுமையை புரிந்து கொள்ள பீகாரின் கடந்த 20 ஆண்டுகள் அரசியல் பரிமாணங்களை ஆராய வேண்டிய நேரம் இது என்றும் கூறப்படுகிறது. மத்திய அமைச்சரவையில் பொறுப்பு வகித்தாலும் சிராக் பாஸ்வான் பீகார் சட்டமன்ற தேர்தலில் நேரடியாக போட்டியிடுவதாக அறிவித்துள்ளார். இது ஒரு சாதாரண முடிவு அல்ல. ஒரு மாநில தேர்தலில் தனது கட்சி எனும் லோக் ஜனசக்தி கட்சி ஓரங்கட்டப்பட்ட நிலையில் கட்சியை மேம்படுத்த இத்தகைய முடிவை எடுத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். சிராக் பாஸ்வான் அவரது அப்பா மரணத்திற்கு பின்பு கட்சியினர் மற்றும் உறவினர்களிடமிருந்து விரோதங்களை சந்தித்த சிராக் பாஸ்வான் அந்த தடைகளை கடந்து தனது தலையை காட்டியுள்ளார். 42 வயதுடைய இந்த தலைவர் தனது கட்சியை 6% பாஸ்வான் வாக்கு வங்கியை தாண்டி வளர்க்க விரும்புகிறார் என்றும் கூறப்படுகிறது. பீகாரில் 2025ஆம் ஆண்டு இறுதியில் நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் கடந்த 20 ஆண்டுகளாக மகன் பாஸ்வான்களால் திசை மாறும் ஒரு முக்கிய கட்டமாக மாற இருக்கிறது. சிராக் பாஸ்வான் இப்போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மந்திரி சபையில் இருக்கலாம். ஆனால் அவர் எடுத்த முடிவுகள் பாஜக ஜேடியு கூட்டணியின் எதிர்காலத்தையே தீர்மானிக்கக்கூடியவை என்பது குறிப்பிடத்தக்கது. நேயர்களை மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.